வணக்கம் நண்பர்களே. பொதுவா நம்ம போன தடவை பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுக்கத்திரி சுண்டக்காய் ஒட்டுக்கத்திரி எந்த வகையிலுமே பிரச்சனை இல்ல, விவசாயிகளுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் மேனர்ல போகும் நான் பல தடவை சொல்லியிருந்தேன். போன தடவை வீடியோ போட்டப்ப நிறைய பேர் அப்படி கியூல அப்படி கத்துக்கத்துன்னு கதறினாங்க. இது மொத்தமா ஃபெயிலியர் மெத்தட், ரொம்ப நீங்க ராங்கா ப்ரொபகண்டா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். நான் பர்டிகுலர் இந்த வீடியோ எடுத்தது அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சூளகிரியில தான் எடுத்து போட்டிருந்தேன். இப்பயும் நான் கிருஷ்ணகிரியில ரைட் நோ இந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்ததுனால இதை அவரோட ஒரு ஃபார்மரோட ஒப்பீனியனை எடுத்து போடுவோம். நம்ம சொன்னதை தாண்டி விவசாய பாயிண்ட் ஆஃப் எப்படி இது பெனிஃபிட்டா இருக்கு. இங்க 90% கத்திரிக்காய் சாகுபடி அப்படிங்கிறது சுண்டக்காய் ஒட்டு கட்டி தான் பண்றாங்க. அது உங்களுக்கு நிறைய வகையில பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அவரோட அனுபவத்தை விவசாயிகள் உங்க பார்வைக்காக நான் கொண்டு வரேன். ஏன்னா கத்திரிக்காய் சாகுபடி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலுமே பண்ணக்கூடிய ஒரு பயிர். இந்த முறைகள் அப்படிங்கிறது இப்ப நம்ம வீடியோ போடுறது அப்படிங்கிறது ஒரு ஊர்ல பண்றது இன்னொரு ஊருக்கு தெரியப்படுறதுக்காக தான் நம்ம அதை பண்றோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் ப்ரொபகண்டா பண்றோம். விருப்பம் இருக்கவங்க இந்த வீடியோ ஒரு விவசாயி அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்றாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை தொடர்ந்து பாருங்க, விருப்பம் இருந்தா நீங்க அதை பண்ணுங்க. ஆனா உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க பேர்? சார் வணக்கம், என் பேர் விஜய். நான் ஏன்சன வில்லேஜ், சூளகிரி தாலுகா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சார். நான் பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 3 டைம் நான் கத்திரிக்காய் பண்ணிட்டு இருக்கிறேன் பயிர். எந்த சீசனாலும் நான் போடுறேன். எனக்கு இந்த சீசனுக்கு போடணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணாலும் போடலாம் கத்திரிக்காய். ஒரு நல்ல ஒரு பயிர், நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கு, நல்ல ஒரு இதுதான் சார் பயிர் கத்திரிக்காய். எங்க பக்கம் இருக்கவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த சுண்டக்காய் ஒட்டு கத்துறது அப்படிங்கிறது நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறாங்க. உங்க பக்கத்துல எப்படி இருக்கு? அந்த உண்மையான சூட்சம் என்ன? இது பண்ணா இது பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். எந்த கத்திரிக்காய் பொறுத்தவரைக்கும் எந்த பயிர் வேணாலும் போடலாம். நம்ம பாத்தீங்கன்னா வரி போட்டுருக்கோம், ஒயிட் லாங்கு போட்டுருக்கு. போன பேட்ச் ஒயிட் லாங் போட்டிருந்தேன். இப்போ வரி போட்டிருக்கேன். அது இதுதான் போடணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் போடலாம், எந்த கிளைமேட்லாலும் போடலாம், எது வேணாலும் போடலாம். அது நார்மலா செடி விதை வச்சு போடுறதுக்கு சுண்டக்காய் விட்டு கட்டுறதுக்கு என்ன செடி சார்? அது குரோத் கம்மியா இருக்கும். இது நம்ம இது போட்டுக்கலாம், குரோத் சீக்கிரமா வரும், காய் சீக்கிரமா வரும். எத்தனை நாள் வழக்கமா இருக்கிறதுக்கு எத்தனை நாள் வித்தியாசம்? சார் இது பாத்தீங்கன்னா 50 நாள்ல காய் பறிச்சிட்டேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 70 நாள் டிஃபரன்ஸ். ஆமா. இது எவ்வளவு அப்ராக்சிமேட்டா ஈல்ட் எடுக்க முடியுது? சார் இது நாங்க டிஃபரன்ஸ் போடணும். இந்த மாதிரி பேப்பர் போட்டு இந்த மாதிரி எதுதான் போட்டோம்னா ஈல்டு பார்க்கல. ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 5 டன் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் சார். அதிகபட்சமா 5 டன் வரைக்கும்? 5 டன் வரைக்கும் அரைக்கிறேன் சார். அப்ப நார்மலா இருக்க முறைகள்ல இதுக்கு நோய் அதிகமா வருங்கிறாங்களா? அப்படியா? இல்லைங்க சார், அதுக்கு தான் சார் டிஃபரன்ஸ். நம்ம டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்னா நோய் கம்மியா வரும் சார். தகவல் அவங்களுக்கு பேப்பர் போடாம கிட்ட நட்டுங்களான்னா கொஞ்சம் காத்து இது இல்லாம போகும். அதனால அவங்களுக்கு ஈல்டு கம்மியா வரும். இடைவெளி ரொம்ப முக்கியம். இடைவெளி கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் சார் எப்படி செடிக்கு பார்த்தா 6 அடி இருக்கணும். செடிக்கு 6 அடி இருக்கணும். இது இப்படி பாத்தீங்கன்னா செடி எப்படி ஒரு 2 அடிக்கு ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்துக்கலாம்னா நம்ம நினைச்ச எள்ளு மகசூல் எடுக்கலாம். இப்போ பர்டிகுலர் இந்த சுண்டக்காய் ஒட்டு கட்டுறதுனால எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நான் அதான் வருஷம் ஃபுல்லா நான் 5 வருஷத்துல இருந்து நான் கத்திரிக்காய் பண்ணிட்டு இருக்கேன் பயிர். நான் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்ல கத்திரிக்காய். எந்த அளவுக்கு பராமரிக்கிறத பொறுத்த? ஆமா சார், நம்ம கிளீனா வச்சுக்கணும் சார். தோட்டம் கிளீனா பராமரிக்கணும். மருந்துக்கு 10 டேஸ்க்கு ஒரு டைம் மருந்து அடிக்கணும். கிளீனா அந்த மாதிரி குச்சி போடணும், வயிறு கட்டணும், சேர்த்து சுத்தி கட்டுங்கன்னா எப்படி நம்ம பராமரிக்கோ அந்த மாதிரி ஈல்டு வருங்க சார். ஆமா. அப்ப இதனாலதான் அப்படிங்கறதெல்லாம் உருட்டுதான். ஆமா. பராமரிக்க கையில இருந்துச்சுன்னா இந்த பயிர் அருமையான பயிர் தான். யார் வேணாலும் பண்ணலாம் சார். நீங்க கூட பண்ணலாம். நீங்க உங்களுக்கு கிட்ட இருக்கு பராமரிக்கிறது எல்லாம் பண்ணலாம். ஓகே. ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு இது புரியல. சோ ரொம்ப நன்றி யூடியூப் சார்பா. நீங்க உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்காக தான் மெயினா அதை நான் எடுத்திருந்தேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார்.